இதை ஸ்டோரியாக சொல்லி போட்டுடலாமா? ஒரு அடர்ந்த காடு, நடுவில் ஒரு ரோடு, 2 பேர் தனியாக போகுது. சொல்லு சொல்லு சொல்லு. யாரெல்லாம் பாருக்கு போய் பீர் சாப்பிட்டீங்க அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். கிரேசியே கதையை கேளு, நீ ஓடினா அவள் தான் ஒரே குத்து ஒன்று சொல்லிட்டேன். அப்போது திடீர்னு முன்னாடி ஒரு பைக்கில் இடிச்சிடுறாங்க. ஓகே, அதில் அவன் செத்து போயிடுறான். இன்னும் த்ரில்லிங்காக இருக்கணும். ராஜேந்திர மாதிரி இருக்கீங்க, நான் டி ராஜேந்திர மாதிரி இருக்கணும். தேங்க்யூ பாலாஜி. எப்படி வேணா வச்சுக்கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. காரை விட்டு இறங்கி போய் பார்த்தா செத்துட்டான். அப்புறம் 2 பேருக்கும் பயம். நெக்ஸ்ட்டு சந்தோஷ், சத்தம் கேக்குதா? அதனால அவங்கையே புதைச்சிடணும்னு பிளானிங் பண்ணுறாங்களா? ஓ, அவங்கள புதைச்சிடணும்னு பிளானிங் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் 2 வடை 1 டீ சொல்லு. சந்தோஷுக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல? தெரியும். நீ கவலைப்படாத. நீ எப்படியாவது டைப் பண்ணி கதையை மட்டும் சொல்லிடு. அப்படியே தூக்கிட்டு போய் காட்டுக்கு நடுவில் ஒரு குழி தோன்றாங்க. ஓகே, ஒருத்தன் குழி வெட்டுறான், ஒருத்தன் லைட் பிடிக்கிறான். நெக்ஸ்ட்டு சந்தோஷ் கேக்குதா? ஜன்னல் டப்ப டப்பன்னு அடிக்குன்னு சொன்னான் பாரு. டப்ப டப்பன்னு அடிக்குதா? கேக்குதா சந்தோஷ்? மறக்காம சத்தத்தை மட்டும் உன்னிப்பா கவனி. நீ இருக்கிற இடத்துல பேய் வருதோ இல்லையோ, இங்கே வந்துடுச்சு. பாதி குழி வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பனிக்கரடி. அப்புறம் மறுபடியும் பின்னாடி ஏதோ ஓடுது. ஓடலையே, தோ நமக்கு பின்னாடி யார் இருக்கிறது பாரு. டாம்ஸி இருக்கு. எப்படி டக்குன்னு பார்த்தா பாடியை காணோம். அப்போ பேய் வந்திருக்கும்ல. சரி சந்தோஷ், என்னால் ரொம்ப நேரம் அக்கா மாதிரியெல்லாம் லைவ் போட முடியாது. ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, முடியலை.
இல்ல. அஹ்